நீதிபதிகள் 2 பேர் கொண்ட அமர்வு, விஸ்வநாதன் ஒருத்தர், அந்த அமர்வு என்ன சொல்லிடுச்சு, விஜயனுடைய பேரும் வந்துட்டு எஃப்ஐஆர்ல இல்லையே, அப்புறம் எப்படி நாங்க வந்துட்டு அவர் அங்க போறதை தடுக்க முடியும்? அடி பின்னி பெடல் எடுத்து விட்டாரு நீதிபதி. எஃப்ஐஆர்ல தான் அவருடைய பேர் இல்லையே, சிபிஐ ஏன் விசாரிச்சது? 2-3 நாள் சிபிஐ விஜய் கூப்பிட்டு ஏன் அவ்வளவு பெரிய நீண்ட விசாரணை விஜய் கிட்ட நடந்துச்சு? அந்த பஸ்ல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு அங்க எடுத்து போயிட்டு நிறுத்துங்க, நாங்க எந்த ஸ்பாட்டு கேட்டோமோ அந்த ஸ்பாட் எடுத்துட்டு போயிட்டு பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நிகழுது. அதே பஸ்ல தான் விஜய் இருக்கிறார். ஆனா சொன்னவங்க யாரு தெரியாது. ஆனா அவங்கள அக்யூஸ்டு. விஜய் வந்துட்டு எஃப்ஐஆர்ல சேர்க்கல, அதனால ஒரு நோ அக்யூஸ்டு. எப்படி அது? வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சென்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அங்கே நடந்த அவருடைய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இறந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறவும், அவர்களுக்கு மற்ற வசதிகள் எல்லாம் அரசினுடைய வசதிகள் எல்லாம் கொடுக்கறதுக்காகவும் அவர் வருகின்ற 10ஆம் தேதி செல்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, நீங்கிவிட்டது. இது தொடர்பாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த ஒரு வழக்கு. அதுல என்ன அப்படின்னம்னா, இவர்களுக்கு தொடர்பா விஜயிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய அமைச்சர்கள் உட்பட பலர் மீது அந்த கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கில் இவர்கள் தொடர்புடையவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இயல்பாவே அந்த வழக்கில் வந்து முக்கியமான சாட்சிகள். இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு தான் வருது. இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய சிபிஐ. அது உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு, ஒரு நீதிபதியினுடைய கண்காணிப்பின் நடக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அங்க போறது வந்துட்டு சாட்சிகளை கலைக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, முன்னையிலிருந்து அரசு, ஸ்டாலின் அரசு வந்துட்டு காவல்துறையை வச்சு, போலீஸை வச்சு எங்களுடைய மக்களை கொன்று குவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது இந்த வழக்கினுடைய போக்கை திசை திருப்பக்கூடியது என்கின்ற அளவில் அவர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு போச்சு. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் கொண்ட அமர்வு, விஸ்வநாதன் ஒருத்தர், அந்த அமர்வு என்ன சொல்லிடுச்சு, விஜயனுடைய பேரும் வந்துட்டு எஃப்ஐஆர்ல இல்லையே, அப்புறம் எப்படி நாங்க வந்துட்டு அவர் அங்க போறதை தடுக்க முடியும்? அப்படிலாம் தடுக்க முடியாது. நீங்க வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு அரசியல் பண்றீங்க, அரசியலாம் நீதிமன்றத்துல பண்ணாதீங்க, நீதிமன்றத்துக்கு வெளியில பண்ணுங்க, அப்படி இப்படி அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, அப்படி இப்படின்னு பேசி அடி பின்னி பெடல் எடுத்து விட்டாரு நீதிபதி. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னம்னா, எஃப்ஐஆர்ல ஜோசப் விஜயனுடைய பேர் இல்லை, ஆதவ் அர்ஜுனா ரெட்டி பேர் இருக்குது, அங்கே ஆர்கனைஸ் பண்ண மதியழகன் பேர் இருக்குது, அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் பேர் இருக்குது, நிர்மல்குமார் பேர் இருக்குது. இவங்களாம் விஜயோட பயணிச்சவங்க, அந்த பேருந்துல இருந்தவங்க. எஃப்ஐஆர்ல தான் அவருடைய பேர் இல்லையே, சிபிஐ ஏன் விசாரிச்சது? 2-3 நாள் சிபிஐ விஜய் கூப்பிட்டு ஏன் அவ்வளவு பெரிய நீண்ட விசாரணை விஜய் கிட்ட நடந்துச்சு? சாட்சி விசாரணையா அது? அப்படி ஏதாவது சொல்லிச்சால்னா? அந்த பேருந்தை எடுத்துட்டு வந்துட்டு அவ்வளவு கிரௌடடா அங்க கூடியிருந்த மக்களுக்கு மத்தியில அங்க போவாதீங்க, அந்த இடத்துல பஸ் எடுத்துட்டு போயிட்டு சொருவனீங்க அப்படின்னோம்னா நிறைய அங்க ஒரு கிரௌடு பஸ்ட் ஏற்படும், வேண்டாம், இங்க இருந்தே பேசுங்க ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அப்படின்னு காவல்துறையினுடைய டிஎஸ்பி சொன்னாரு. அந்த பஸ்ல இருந்தவங்க கேட்கல, அங்கதான் எடுத்துட்டு போய் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காவலர்கள் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் நிறுத்தினாங்க. அதுக்கு விஜய் ஒரு சல்யூட் வேற வைக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. முடிஞ்சு போச்சு. அவர் பேச 7:10க்கு வந்தாரு. அது வரைக்கும் அங்க யாரும் சாவல, யாரும் மயக்கப்பட்டு விடல. அந்த பஸ்ஸை சொருவின உடனே ஆரம்பிச்சது எல்லாமே. 7:10க்கு ஆரம்பிச்சது, 7:35க்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. விஜய் அந்த இடத்த விட்டு வெளியேறி போயிட்டார். ஆனா இந்த கோர்ட் என்ன சொல்லுது, விஜய் வந்துட்டு எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டுன்னு போடலையே தமிழ்நாடு அரசுன்னா, அன்னைக்கு இருந்த அரசு இதை பற்றி ஸ்டாலின் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா,
இல்லை அவரை போடுறது போடாது அப்படின்றத நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். நாங்கள் ஒரு ஒரு தனி நீதிபதியை கொண்ட ஒரு ஆணையை வச்சிருக்கிறோம். அந்த ஆணையை விசாரிக்கட்டும். அது இல்லாத நீதிமன்றம் வந்துட்டு ஒரு எஸ்ஐடி வச்சிருக்குது அஸ்ரா கார்க்கு தலைமையில். அதை ரெண்டும் விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு, எந்த தலைவரும் தங்களுடைய தொண்டர்கள் மக்கள் பலியாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்டாலின் இவ்வளவும் பண்ணார். ஆனா அவர் இல்லாததுனாலே அவருக்கு கூட தொடர்பட்டவராக ஆயிடுறாரா? இதுதான் கேள்விக்க. இப்ப அந்த சம்பவம் நடந்ததற்கு காரணமான முடிவுகள் எடுக்கப்பட்டதில் விஜய்க்கு தொடர்பு இருக்குதா இல்லையா? அந்த பஸ்ல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு அங்க எடுத்து போயிட்டு நிறுத்துங்க, நாங்க எந்த ஸ்பாட்டு கேட்டோமோ அந்த ஸ்பாட் எடுத்துட்டு போயிட்டு பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நிகழுது. அதே பஸ்ல தான் விஜய் இருக்கிறாரு. ஆனா சொன்னவங்க யாரு தெரியாது. ஆனா அவங்கள அக்யூஸ்டு. விஜய் வந்துட்டு எஃப்ஐஆர்ல சேர்க்கல, அதனால ஒரு நோ அக்யூஸ்டு. எப்படி அது? உச்ச நீதிமன்றம் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டது அப்படின்றதே புரியல நமக்கு. நல்லா திட்டுறாங்க, வகையா திட்டுறாங்க. அது மட்டும் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. நான் அவங்க கொடுத்த அந்த உத்தரவை நான் விமர்சிக்கிறேன். எப்படி விஜய் சம்பந்தப்படாதவர்? அந்த இடத்துல கூட்டம் அவருக்காக கூட்டினது. விஜய் தாமதமா வந்தது, அந்த மரணம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம், கல்பபிள் ஹோமிசைடு நடந்ததுக்கு காரணம் விஜயும் ஒரு காரணம். எஃப்ஐஆர்ல போடாத போலாம், சார்ஜ் ஷீட்ல போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ இப்ப 10ஆம் தேதி போக சொல்லிட்டு விஜய போட்டோம், அவர் அவங்கள சந்திக்கட்டும், அப்புறம் வேலை தர்றது எல்லாம் நடத்தி முடிச்சுட்டோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சிபிஐ வந்துட்டு அங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுது, அதுல விஜயனுடைய பேர் இருந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கோர்ட்டு? அப்ப முன்னெச்சரிக்கையா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. இவ்வளவு காலமா ஏன் சிபிஐ வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலன்ற கேள்வியாவது கேட்டிருக்கலாம்ல. எதுவுமே இல்லை. அவர் எஃப்ஐஆர்ல அவருடைய பேர் இல்லை, அதனால அவரை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஆதவ அர்ஜுனா மேல தனியாக கேஸ் போடுங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா எவ்வளவு பெரிய வியாக்கியானத்துல எதை மிஸ் பண்றாங்க பாருங்க இவங்க. ஏன் விஜய் போறாரு இப்ப போய்? மறுபடியும் அங்க வந்துட்டாங்க சிபிஐ, விசாரிக்க தொடங்கிட்டாங்க. இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டை போடலை, இதுக்கப்புறம் போட்டு தன்னை மாட்டி விட்டாங்கன்னா கதை கந்தலாயிடும். அதனால தானே போறாரு. போயிட்டு அவங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சு குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை அப்படின்றது இஸ் தட் நாட் அமௌண்ட் டு இன்ஃப்ளூயன்சிங் த விட்னஸஸ் அஃபெக்டட்? பாதிக்கப்பட்டவர்களை இப்படி கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள் மூலம் அவரு மடை மாத்துறாரா இல்லையா? நிகழுமா இல்லையா? ஆனா நீதிமன்றம் பார்க்கல. இதான் நம்ம நாட்டு நீதிமன்றம். போட்டோம். பொதுவாகவே இதுல நம்ம ஏற்கனவே ஆதவர்ஜனா சொன்னதை நம்ம போட்டோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே இந்த தாவேகால இருக்கிறவங்களாம் என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதை விட புரியாத புதிரா இருக்கிறது விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள். அது பயங்கரமா இருக்குது. ஒண்ணும் இல்ல, திருப்பத்தூர்ல வந்து அரசு வழக்கறிஞரா ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஒரு முஸ்லீம். அவர் மேல வந்துட்டு ஆடு திருடின வழக்கு இருக்குது. ஆடை திருடிட்டு போறாரு கார்ல வச்சு. ஏதோ வீட்டுல ஃபங்க்ஷன் போல ஆடு வாங்குறதுக்கு ஏதோ காசு இல்லை போல கப்புன்னு ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஆடை அமைக்கிட்டு போயிடுறாரு. அது இதுல சிசிடிவி கேமரால அது கேப்சர் ஆயிடுது, மாட்டிக்கிறாரு, கேஸ் போடுறாங்க, அவர் மேல வழக்கு இருக்குது. அப்படி ஆடு திருடி ஆக்சுவலா சட்டப்படி சொல்லணும்னா அவருக்கு மேல அவரை வந்துட்டு அரசு வழக்கறிஞரை போடுறாங்க. இன்னொரு பக்கத்துல அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் கேட்கறாங்க அரசு வழக்கறிஞர்கள் வேலைக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் கிட்ட அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சரத் அப்படின்ட்டு தாம்பரம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் என்னன்னா செல்போன்ல வச்சுட்டு ஒரு மாத்திரையை நுணுக்கிறாரு. அவர் இதை வச்சுக்கிட்டு அவருடைய அந்த ஸ்வைப்பிங் கார்டு இருக்கு இல்லைங்களா, கார்டு வச்சு அவர் நுணுக்கிறாரு, நுணுக்கி எடுக்கிறாரு. அது அப்புறம் ஒரு 500 ரூபாய் நோட்டு மேலாம் வைக்கிறாரு. கேட்டால் என் குழந்தைக்கு வந்துட்டு மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு அந்த மாத்திரையை நுணுக்கி கொடுத்தேன், தண்ணியோட கலந்து கொடுக்குற மாதிரி. அப்போ என் குழந்தைக்கு ரொம்ப கம்மியான வயசு தான் அப்படின்லாம் சொல்றாரு அவர். ஆனால் அவர் கூட அந்த குழந்தை இருந்ததுக்கான அத்தாட்சி அந்த வீடியோவே இல்லை. அவர் மேலேயும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் போறாரு நேரா அங்க இருக்கிற
அந்த செங்கல் சூளைக்காரங்கிட்ட எல்லாம் பார்த்து ஒவ்வொரு சூளைக்காரனும் மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் எடுத்தாது எனக்கு கப்பம் கட்டிடணும் அப்படின்றாரு அவரு. அவங்க எதிர்க்கிறாங்க, பிரச்சனை போகுது, அவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. பாலியல் தொல்லை கொடுத்ததா வழக்குகள் எவ்வளவு இருக்குதோ அதுல எல்லாம் பாதிக்கும் மேற்பட்டவங்க தாவேகாவை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாத இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம், ரேஷன் கடைக்கு போறோம், அங்க போறோம் இங்க போறோம்னு ஒரே இன்ஸ்பெக்ஷனு. யாரு? தாவேகானுடைய கட்சிக்காரங்களே. நேத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தொழில்துறை அமைச்சர் அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து. அது முழிச்சிருக்குது திருட்டு. அது என்ன இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்? அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு சிம்பிள் கேள்வி தானே அப்படின்றாங்க இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. எப்படி இருக்குது பாருங்க கதை. பொதுவா கல்வியாளர்கள் தான் வருவாங்க, அந்த துறையில இருந்துட்டு வருவாங்க. அவங்க வந்துட்டு எதெல்லாம் பாடம் நடத்திருக்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு அந்த பாடத்தை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சிருக்குதா, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்றத அவங்க வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பாடம் படிச்சாங்களா, டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. டெல்லி நம்ம நாட்டுடைய தலைநகர் இது டெல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் நாலேஜ் தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பதில் சொல்றதுலாம் தெரியாது பள்ளி குழந்தைங்களுக்கு, எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. ஆனா இவங்க போயிட்டு ஃபார்ட்டிஸ் ஒரு ஃபாதர் உள்ளபடி உங்க அப்பா என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா அது வேற கதை. எங்க அப்பா மேஸ்திரியா இருக்கிறாரு, இல்லாட்டி அங்க வேலை செய்யறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடும். வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த குழந்தை குழம்பு போயிட்டு என்னவோ இது நம்ம கேள்விப்படாததா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மருகி போய் நின்றுடுச்சு. ஒன்று முன் பெஞ்சில் இருக்கிற பிள்ளைக்கே இது தெரியலன்னா பேக் டெஸ்க்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு வியாக்கியானம் வேறு கொடுக்குறாங்க. இன்னும் சிலர்லாம் அப்படியே கும்பலாக போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. போயிட்டு இது யார் தெரியுதா? விஜய். விஜய்னு சொல்லக்கூடாது, விஜய் அங்கிள், விஜய் மாமா அப்படின்னு சொல்லணும். உடனே விஜயனுடைய ஒரு சினிமா பாட்டு போட வேண்டியது. அவங்க பார்ப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம், என்னடா அது கொடுமையா போச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏதோ நல்லது நடக்கும்னு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட அறிவாளிகள் வந்துட்டு கும்பலா வந்துட்டு நம்மளை சோதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு திணறல். எங்க பார்த்தாலும் விஜய் படுத்த மாட்டுன்னு ஒரே லடாய். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்சாரம் காண போச்சுன்னா அப்படின்னா ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. அது எங்க நடந்ததுன்னா அப்படின்றாங்க. இல்லைங்க தாம்பரத்துலையும் பவர் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டவுடனே நிர்மல்குமார் பிரசாத் இருக்கிறாரு. இப்படி ஏராளமான விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று வச்சு பாருங்க. ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆட்சி, ஒண்ணுமே தெரியாத எம்எல்ஏக்கள், எதை பத்தி எதுவும் தெரியாத கட்சிக்காரங்க, ஆனா எல்லாரும் ரீல்ஸ் போடுறதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் செய்யறாங்க? ரீல்ஸ் போடுறாங்க. முதல்ல அவங்களுடைய தஞ்சாவூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சரவணன்ற ஒரு எம்எல்ஏ தான் சூப்பர் ரீல்ஸ் போட்டார். அவரு ஜெயிச்சிட்டார் இல்லையா? ஒரு கையில பீர் பாட்டில் வச்சுட்டு எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாரு அவரு. ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் அதான் ஃபேமஸ் ரீல்ஸ். மது விலக்கு, மதுவை ஒழிக்கணும், போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்ற கொள்கையுடைய ஒரு விஜய். அவன் என்னடான்னா அந்த மாதிரி கூத்தாடிட்டு அவர் வந்து சட்டப்பேரவையில் பேசுறாரு. நாங்க அரசியலுக்கு வந்து இந்த சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க மக்கள் மத்தியில காலை பதித்து விட்டோம் அப்படின்னு. அசம்பிளியில் இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவர் எங்க காலை பதிச்சாருன்றது தெரியும் எல்லாருக்கும். அவர் ஒரு 10,000-20,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாமே ஒரே வினோதமாவே நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியும், எப்படியாப்பட்ட சீர்கேட்ட போய் முடியும் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு என்னன்னா கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை பார்வையிட போறாரு விஜய் அப்படின்னு போயிட்டு பார்வையிட்டார். அவரு பார்வையிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நடுங்கிறாரு மனுஷன். குடிக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமா சென்டிமீட்டரா கை உயருது. அப்புறம் அப்படியே ஊத்துறாரு. கட் பண்ணிட்டாங்க. அது உள்ள கேமரா சிரிக்கிறாரு விஜய். எதையும் தண்ணி கொடுத்து காலி பண்ண போறீங்கடா அப்படின்ற மாதிரி. தண்ணின்னா நான் சொல்றது வாட்டர், H2O, அதுதான் ரைட்டுங்களா? அவர் போறதுக்குள்ள அங்க இருக்கிற பெரிய ஒரு கல்வெட்டு இருந்தது. ஸ்டாலின் தான் இது திறந்து வச்சார் அப்படின்னு. அதை உடச்சு போட்டாங்க. உடச்சு போட்டு கேட்டால் அது டேமேஜ் ஆயிருந்தது, அதனால அதை உடச்சு போட்டோம். பூசா ஒன்று வச்சிருவோம் கூடிய விரைவில் சொல்றாங்க. இப்படிப்பட்ட வக்கர புத்திலாம் எதுக்கு? அந்த இதுக்கு போட்டு அவர் முதலமைச்சராக இருக்கும் போது தொடங்கி வச்சு அவர் பலமுறை பார்த்து எல்லாம் பண்றாரு. அப்புறம் இதை வந்து அது முடிச்சா திறந்து வைக்கும் போது அதே மாதிரி ஒரு கல்வெட்டு பெருசா பக்கத்துல உங்களுக்கு வைக்க போறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியது, இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேறியது அப்படி சொல்லி 2 பேருடைய பேரும் போட போறாங்க.
அவ்வளவுதானே. அதையும் அதை உடச்சு போடுறீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அரசியல் ஆக்கிக்கிட்டு, அதுவும் இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி வாயை திறந்தாலே ஒரே பொய் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அப்படியாப்பட்ட ஒரு பெருமானவர் அவரு. இன்னொருத்தர் அவர் விளக்கம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு போடுவார். அவர் பேர் நிர்மல்குமார். ஏன் கேட்குறீங்க? அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரே ரொம்ப சங்கடமா இருக்குது. ஒரு சங்கடமான ஒரு ஆட்சி. ஐயா, எல்லாரும் பாருங்க, திருந்துங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மக்களுடைய திட்டங்கள் தான். மக்களுக்கு என்ன தேவைன்றதை பாருங்க, அதை போயிட்டு கண்காணிங்க. அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பாலியல் கொடுமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னோம்னா, உங்களை நம்பி தமிழ்நாடு அது சீமான் வந்து தலையில் அடிச்சுக்கிற மாதிரி கால கொடுமை தான். என்ன பண்றது? அதுக்காக நாங்களும் விமர்சிக்கிறோம், நீங்க மாறுவீங்கன்ட்டு. ஆனா நீங்க என்ன வேணாலும் விமர்சிங்க, நாங்க ரீல்ஸ் போட்டு நாசம் பண்றதுன்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அடி பின்னி எடுக்கிறீங்க. அவர் விஜய் எதுக்கு தான் பேசுறாரு? திடீர்னு ஒரு நாள் பேசுவாரு, காகிதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே டயலாக் தான். நான் நேராக வரல, அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படிதான் சொல்றாரு அவரு. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை சங்கடமாக தான் இருக்குது. யாரையும் பார்த்துட்டோம், கடைசியில் விஜயும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் சங்கடமும் எனக்கு புரியுது. ஆனால் கடவுள்கிட்ட வேண்டியங்க, மொட்டை கிட்ட போடுங்க. தமிழ்நாட்டை நல்லாட்சி ஆட்சி வந்துச்சு, ஆனால் நல்லாட்சியாக இல்லை. பெருமாளே, முருகா, மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. காவடி எடுத்துகிட்டு போயிட்டாவது மொட்டை அடிங்க. நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.